அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2026 நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். புதிய வாழ்க்கையை துவக்குவோம். நமது பழைய வாழ்க்கையில் உள்ள கெட்ட குணங்கள், பழக்கங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் மாற்றி புதுசாக உருவாக்குவோம். நெகட்டிவ் எண்ணங்களை மாற்றி அனைத்தும் பாசிட்டிவாக நினைப்போம். எண்ணம் போல தானே வாழ்க்கை அமையும். மற்றவங்களை மாற்ற நினைக்காம நாம் தான் முதல்ல மாறணும். நம்ம மாற்றத்தை பார்த்து மற்றவங்க மாறுவாங்க. குடும்பத்தில் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே நாம் தான் எடுத்துக்காட்டாக இருக்கணும். எல்லாமே மாறிட்டோம்னா எல்லாருக்குமே நாம் எடுத்துக்காட்டாக இருப்போம். 5 தத்துவங்கள் இருக்கு இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அனைத்துக்குமே நாம் நன்மை செய்யணும். முதல்ல அந்த நன்மை புரிஞ்சாதான் அது நமக்கு நன்மை புரியும். ஏன்னா நிலப்பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, நெருப்பு பிரச்சனை, காற்றெல்லாம் மாசுபடுது, எல்லாமே ஆகாயத்துக்கு போகுது. நிலநடுக்கம், வெள்ளம், தீப்பற்றுவது, புயல் அடிப்பது எல்லாமே நடக்குது இல்லையா? அதுதான் இயற்கை சீற்றமடைஞ்சிடுது. அதுக்கு தான் காரணம் நம்ம தான் அறியாமையாக பண்ணிட்டோம். எல்லாமே நம்ம உடலும் 5 தத்துவங்களால் ஆனது தான். அதனால் உடலும் பாருங்களேன், இப்போ எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு நோயில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறோம். அனைத்துக்கும் காரணம் நாம் அறியாமல் தான் தவறு செஞ்சிட்ருக்குறோம். தவறு பண்ணிட்டோம் தெரியாமல். அதனால் இதுவரை நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை மாற்றிட்டு எல்லாருக்குமே நன்மை புரிவோம். எதுவரை வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது இல்லையா? எது வரைக்கும் வாழ்வோன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நம்ம வாழும் காலம் வரை நம்மளை யாருமே கஷ்டப்படவே கூடாது. சின்ன கஷ்டம் கூட படக்கூடாது. யாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இறைவன் நமக்கு என்ன கொடுத்தாரோ கிடைப்பது கிடைக்காமல் இருக்காது. கிடைக்காமல் இருப்பது ஒருவேளை லேட்டாக கிடைக்கலாம். அதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு அவங்கவுங்களுக்கு. அதை வச்சு மிக மிக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ பழகிக்கிடணும். இந்த பதிவு பார்த்தவங்க, பார்க்காதவங்க, கேட்டவங்க, கேட்காதவங்க எல்லாருமே நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், ஆயுள் ஆரோக்கியமாக வாழணுன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. குட் பை. எல்லாருமே மிக மிக சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம். அடுத்த நல்ல பதவியில் சந்திக்கலாம்.